வெல்கம் டு எபிசோட் ஆஃப் அன்எக்ஸ்பிளைன்ட் பேரநார்மல். காட்டில் நமக்கு தெரியாத கிரீச்சர்ஸ் நிறைய இருக்கு. அதை சில பேர் என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு ஸ்டோரி தான் இது. அது என்ன கிரீச்சர்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஃபாரின்ல டிரைவ் பண்றாங்க. லெஃப்ட்டை ரைட்ல சொல்ல போறேன், ரைட்டை லெஃப்ட்ல சொல்ல போறேன். இந்த ஸ்டோரியில நான் ஃபர்ஸ்ட் பர்சன்ல சொல்ல போறேன். இந்த ஸ்டோரியில என்னோட கேரக்டர் பேர் கோரி. நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி சொல்ல போறேன். இந்த ஸ்டோரி ஏத்தன்ஸ் கவுண்டி, ஒஹாயோ. இது ஏர்லி சம்மர் டைம். நானும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு ரிலாக்ஸாக டிரைவ் பண்ணிட்டு போகிறோம் காரில், ஒரு ரூரல் ஏரியாவில். இங்கே ஃபியூ ஹவுசஸ் இருந்தது, ரொம்ப திக்கான ஃபாரஸ்ட். இங்கே வைல்ட் லைஃப் இருந்தது, டியர் அண்ட் ஸ்மால் அனிமல்ஸ். அதனால் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. நாங்கள் டிரைவ் பண்ணிட்டு போகும்போது ஒரு கர்வ் வருது. கர்வ் வரும்போது நாங்கள் ஸ்லோ பண்ணுறோம். 2 டியர் திடீர்னு ஜம்ப் ஆகுது காருக்கு முன்னாடி. ஆல்மோஸ்ட் நாங்கள் இடிச்சிருப்போம். ஜம்ப் பண்ணி அந்த சைடில் கிராஸ் ஆகுது. ஆனால் இது நார்மலாக ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி இல்லை, எதையோ பார்த்து பயந்துருக்கு. ஏதோ ஒன்று இது சேஸ் பண்ணதுனால இப்படி ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி தெரியுது. ஆல்மோஸ்ட் இடிச்சிருப்போம். ஒரு க்ளோஸ் கால். மோஸ்ட்டாக 2 டியர் வந்தால் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டியர் இருக்கலாம். அதனால் ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். நான் இன்னும் கொஞ்சம் டியர்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால லெஃப்ட் சைட் மிரர்லேருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வேறு ஏதாவது டியர் கிராஸ் பண்ணி போதான்னு சொல்லிட்டு. நான் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நான் டியரை பார்க்கல, ஆனால் வேறு ஏதோ பார்க்குறேன். ஏதோ ஒன்று பிளாக் கலரில் பெருசாக வந்தது. அதோட ரைட் லெக்கில் லேண்ட் ஆகுது. கரெக்டாக கையை காரோட ட்ரங்க்கில் பின்னாடி வச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து போயிடுது. நான் என்ன பார்த்தேன்னு எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப க்ளோஸாக இருந்தது. நான் ஒரு வாட்டி என்ன பார்த்தேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறேன். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தா அவளோட மவுத் அப்படியே ஓப்பன் ஆகிருக்கு. அவளோட ஸ்கின் கலரே அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படியே பேல் கலரில் இருக்கா. அதை பார்த்து அப்படியே பயந்துருக்கா. நார்மல் ஹியூமன் பீயிங் அப்படியே டிரைவ் பண்ணிட்டு போக சொல்லியிருப்பான். ஆனால் நான் டிஃப்ரெண்ட். நான் ரொம்ப க்யூரியஸாக இருந்தேன். எனக்கு அது என்ன அனிமல்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். அதனால நான் காரை விட்டு இறங்கினேன். இறங்கி காருக்கு பின்னாடி போனேன். பின்னாடி போயிட்டு அது எந்த சைடில் போச்சோ அந்த சைடில் பார்த்துட்டு இருக்கேன். ஏர்லி சம்மர்ஸ்னால இன்னும் அந்த இது திக்காக இருக்குது அந்த ஃபாரஸ்ட். பெரிய அனிமல் அந்த டியரை அப்ரோச் பண்ணிட்டு இருக்கு. அது பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டார்க்காக பெரிய ஷோல்டர்ஸ், மேன் மாதிரி. அதோட ஃபேஸ் டோம் ஷேப்டில் இருக்குது. இயர்ஸ் பாயிண்டடாக இருக்குது. எனக்கு இது எந்த ஒரு சென்ஸும் மேக் பண்ண மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நான் கன்வின்ஸ் ஆனேன், இது உல்ஃப் மேன் இல்லை வேர் உல்ஃப் மாதிரி. எங்களுக்கு இது நடந்ததுக்கு அப்புறமா இதே ஏரியாவில் இதே சேம் ரோடில் நிறைய பேர் ஏதோ ஒன்று பிளாக் கலரில் அவங்கள சேஸ் பண்ணியிருக்கு, ஃபாலோ பண்ணியிருக்கு. இப்போ கேரக்டர் வெளியே வந்துடுறேன். இது என்னென்ன சொல்கிறாங்கன்னா, இது டாக் மேனுன்றாங்க. இதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. வேர் உல்ஃப் வேற, டாக் மேன் வேறன்னு நினைக்கிறேன். வேர் உல்ஃப் ஒரு மேன் உல்ஃபாக மாறுறது. இது டாக் மேன் எப்பயுமே அந்த கிரீச்சர் மாதிரி தான் இருக்கிறது. நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் ஒரு மேன் உல்ஃபா மாறுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே யூரோப்பியன்ஸ் வரும்போது ஏதோ ஒரு கிரீச்சரை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரி அவ்வளோதான்.